கரங்களினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமும் 10வது அதிகாரம் அதன் 15வது வசனம். தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை முன்னறிந்து தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய பக்தர்கள் மூலமாக, தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக பூமிக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். காலங்கள் ஒருவேளை அந்த சொல்லப்பட்ட மனிதர்கள் அல்லது சொன்ன மனிதர்கள் ஒருவேளை மறந்து போனாலும் மரித்து போனாலும் தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறதாக காணப்படுகிறது. போல சாலமோனுடைய நாட்களிலேயே தேவன் முன்குறித்து சொன்ன காரியங்கள் அவனுடைய குமாரனாகிய ரெகோபயாமின் நாளிலே அப்படியே நடந்தேறுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை தவறாமல் நிறைவேற்றுகிறவர் என்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு, உணரும்படிக்கு, கர்த்தர் வாக்கு தத்தங்களில் மாற்றமில்லாதவர் என்பதை யாமை அறியும்படிக்கு கர்த்தராகிய தேவன் இந்த காரியங்களை நமக்கும் அவர் வெளிப்படுத்துவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது. அப்படியானால் தேவன் எத்தை செய்தாலும் அதை குறித்து முன்னறிவித்து அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் சொன்ன காரியங்கள், சொன்ன தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் மறந்தோ மரித்து போயிருந்தாலும் கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். மூன்றாவதாக, கர்த்தர் மாறுகிறவர் அல்ல. காலங்கள் மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் சொன்ன காரியங்கள், சொன்ன மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம் அல்லது அவர்கள் மரித்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் மாற்றமில்லை, அப்படியே நிறைவேறும். நம்முடைய வாழ்விலும் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, வரும் காலங்களை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார் என்றால் அதில் மாற்றமில்லாதபடி அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி ஏற்ற காலங்களிலே அதை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் நம்ப ஆரம்பிப்போம். நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்து மகத்துவமான ஜெயத்தையும் மேன்மையை கொண்டு வரும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இவ்விதமான ஒரு நல்ல பாக்கியத்தை தந்த ஆண்டவர் அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா சாலோமோனுடைய நாட்களிலே சொன்ன வார்த்தைகளை தவறாதபடிக்கு, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும்படிக்கு ஆண்டவரே நம்முடைய ரெகோபயாமுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவேற்றுகிறீர் தகப்பனே. அந்த வார்த்தை உண்மையுள்ளது. வார்த்தையை சொன்ன தீர்க்கதரிசி மரித்து போயிருக்கலாம், வார்த்தையை சொன்ன அவன் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை உண்மையுள்ளது. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையை இந்த நாளிலும் நாங்கள் அப்படியே நம்புகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் குறித்த காலத்தில் அப்படியே நிறைவேறும், அது நிறைவேறியே தீரும். அதற்கான சகலவற்றையும் கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தை மேல் முழு விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையை சார்ந்து ஓடிக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.